கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலே போடும் பொழுது அங்கே நடந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவங்கள அடிக்கிறாங்க, அவங்கள தொழுமரத்தில் கட்டி அவங்கள சித்திரவதை செய்யும் பொழுது இவர்கள் பாடி துதிக்கிறார்கள். இவர்கள் பாடி துதித்த பொழுது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் கட்டுண்டு கலண்டு போகிறது. அப்போ அங்கே இருந்த எல்லாருக்குமே விடுதலை உண்டாகிறது. ஆகும் பொழுது தான் அவங்க கேட்குறாங்க, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும், நீங்கள் சொல்லணும்னு கேட்குறாங்க. அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்வளோ சீக்கிரம் விசுவாசிக்க முடியாது. இப்போ இவங்க பார்த்ததுனால தான் விசுவாசிச்சாங்க. இவ்வளோ அடி அடித்தும் இவங்க முறுமுறுக்கலை, இவங்க கடவுளை துதிச்சாங்க. இவங்க துதிக்கிற, இவங்க வழிபடுகிற ஆண்டவர் இவங்களுக்கு டைரெக்டாக இறங்கினார் என்று சொல்லி அவங்க விசுவாசிக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இப்போ நம்ம கூட ஒரு ஆத்மாவை வெறுமனே ரட்சிப்பு நடத்த முடியாது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற சிலரே இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அப்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற விதமான நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். பாருங்க, இவங்க எந்த சிச்சுவேஷன்லையும் கர்த்தரை துதிக்கிறாங்க, கட்டப்பட்டு இருக்கிறாங்க, கை கால் கட்டப்பட்டு இருக்கிறது, அந்த நிலைமையிலே கர்த்தரை துதிக்கிறாங்க. துதிக்கும் பொழுது வேற ஒன்றுமே செய்யலை, அவங்க கட்டும் கலருது, சுற்றி இருக்கிறவங்க கட்டும் கலருது. அப்படி கலந்ததுனால தான் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளும் எல்லாரும் ரட்சிக்கப்பட நினைக்கிறோம். என்ன முயற்சி எடுக்கிறோம்? நாம் நல்லா இருக்கணும், நமக்குள்ளே எல்லாம் இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர மற்றவர்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பைபிள் சொல்லுது, அவங்க கூட்டிகிட்டு போய் அவங்க காயங்களை கழுவுனாங்களா. யாருக்கு காயம்? பவுலும் சீலாவுக்கு காயம். அந்த சிறைச்சாலையில் இருந்த விடுதலையாக்கப்பட்ட கைதிகள் கழுவுனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம தேவனுக்கு நேராக ஜனங்களை திருப்ப வேண்டும் என்றால் நாம் சாட்சியுள்ள ஜீவிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்கத்தக்க அவரிடத்தில் பேச வேண்டும். அவர்களிடத்தில் பேசணும்னா அவங்க விசுவாசிக்கணும். அப்போ தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஸோ 2 காரியம் இருக்குது. தனிப்பட்ட மனிதனும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், மற்றவர்களும் இயேசு விசுவாசிக்க வைக்க வேண்டும். இதுதான் ஊழியக்காரனுடைய பெரிய ஒரு வேலை. அதனால் ரட்சிப்பு என்றால் விசுவாசித்தால் ரட்சிப்பு கிடைக்கும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கத்தக்கதான கிருபைகள் உண்டாகட்டும். நாங்களும் அதை பற்றி அழகாக எடுத்து சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும், உடைய சமாதானத்தினால் நிரப்பும், சந்தோஷத்தினால் நிரப்பும். ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, விடுதலையாக்கப்படணுமே, பரலோகராஜ்யம் வரணுமே. ஒரு ஜனம் கூட அழிஞ்சு போயிடக்கூடாது சுவாமி. ஏசப்பா, உங்களை பற்றி அறிஞ்சுக்கிடணும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.